இது ஷாம் வானொலி. ஷாம் எஃப்எம். இது நம் வானொலி, நமக்கான வானொலி. திருவண்ணாமலையிலிருந்து ஷாம் எஃப்எம். இன்றும் என்றும் மகிழ்ச்சியோடு வாழ்வோம். ஷாம் எஃப்எம். இது நம் வானொலி, நமக்கான வானொலி. ஷாம் எஃப்எம் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜே புவனா வெங்கட் பேசுகிறேன். எஸ்பிபி எனும் ஒரு ராக தேவனை இழந்து தவிக்கிறது உலகம். இன்றைய என்றும் இனிமை நிகழ்ச்சியில் அவருடைய பாடல்களை அவருக்கு ஆராதனையாக சமர்ப்பிக்க உள்ளோம். பொன்மாலை பொழுதில் பனிவிழும் மலர்வனத்தில் ரோஜாவை தாலாட்ட தென்றலை துணைக்கு கொண்டு கடவுளம் என்னும் இளைய கன்னியிடம் 1000 நிலவே வா என அழைத்து மண்ணிலிருந்த காதலன்றி யாரும் வாழ கூடுமோ என்று மூச்சு விடாமல் பாடிய ஆண் குயில் நிரந்தரமாக மூச்சு விட மறந்து போனது ஏனோ? திரைகளில் பாடி வந்த பாடும் நிலா தெய்வங்களிடம் பாட சென்றாரோ? வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ என்று கேட்ட நம் இளைய நிலா அந்த நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலவை பார்க்க சென்றாரோ? வானுயர்ந்த சோலையில் பாடிய அவர் வானத்தில் கலந்து விட்டாரோ? கனத்த இதயத்துடன் இந்த இன்றைய நிகழ்ச்சியை அவருக்கு ஒரு அஞ்சலியாக நாங்கள் அளிக்கிறோம். அவருடைய இதய துடிப்பை நிறுத்தி கொண்டு நம் இதய துடிப்பை அதிகப்படுத்தி விட்டாரே எஸ்பிபி. எத்தனையோ பாடல்கள் அவர் குரலில் நம் செவிகளில் மட்டுமல்ல, இதயத்திலும் ரத்தத்திலும் கலந்தே இருக்கின்றன. பல நூறு ராகங்கள் அவர் பாடியிருந்தாலும் அந்த 16 அவர் பாட சுகமானது. அந்த வகையில் முதல் பாடலாக இன்று உதய கீதம் பாடுவேன் என்ற பாடலை உங்களுக்காக வழங்குகிறோம். கேட்போமா? அந்த பாடலை தொடர்ந்து அடுத்ததாக எஸ்பிபி அவர்கள் குரலில் 45,000 கிட்டத்தட்ட 45,000 பாடல்கள் வெளிவந்துள்ளன. காதல் வயப்பட்டவர்களுக்கும் காயம் பட்டவர்களுக்கும் தாலாட்டிய கலைமகன் இன்று விட்டார். சோக ராகம்தான், ஆனாலும் அதையும் இனிதாக பாடுபவர் எஸ்பிபி. எஸ்பிபியின் பன்முக தன்மை கொண்ட தன் மெல்லிய குரலால் கோடிக்கணக்கான மக்களை மகிழ்வித்த வித்தகர், மக்கள் கொண்டாடிய செழுமையான கலைஞர். அவரது கலைக்காக நேசிக்கப்பட்டதை போல அவருடைய பணிவிற்கும் எளிமைக்கும் கொண்டாடப்பட்டவர். அப்படிப்பட்ட கலைஞரை இழந்து நாம் இப்பொழுது தவிக்கிறோம். யார் யாருக்கு ஆறுதல் சொல்ல முடியும்? அவருக்கு என்ன, அவர் இங்கிருந்து புறப்பட்டு மேலே சென்று விட்டார். ஆனால் துன்பப்படுவது என்னவோ நம்மதானே. அந்த நவரச குரல் நாயகனை அவனுடைய பாடல்கள் கொண்டேதான் அவனுக்கும் நமக்கும் ஆறுதல் சொல்ல வேண்டும் போல. அடுத்ததாக நாம கேட்க இருப்பது சிம்லா ஸ்பெஷல் படத்திலிருந்து உனக்கென்ன மேலே நின்றாய் உபநந்தனாய்.
உனக்கென்ன மேலே நின்றாய் ஓ நங்கலாலா. எஸ்பிபி இந்த 3 எழுத்து சினிமாவை தனது குரலால் கட்டி போட்டது. மெஸ்மரிச குரல், பாடல்களுக்கு இடையே பாலு ஹம்மிங் பண்ணுவதும் கனைப்பதும் ஒரு மெல்லிய சிரிப்பதும் எஸ்பிபியை தவிர வேறு யாராலும் செய்ய முடியாத ஒன்று. எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி என ஆரம்பித்த பாலுவின் பாடல்களின் பயணம் ரஜினி, கமல், மோகன், கார்த்திக், பிரபு, சத்யராஜ் என நீண்டு கொண்டே போனது. KV மகாதேவன், MSV, இளையராஜா, சங்கர் கணேஷ், சந்திரபோஸ், தேவா, வித்யாசாகர் இப்படி பல இசையமைப்பாளர்களின் இசையில அவர் பாடல்கள் பல பாடியிருக்கிறார்கள். இசையமைப்பாளர்களின் இசைக்கு தன் பாடல்களால் பெருமை சேர்த்தவர் எஸ்பிபி. முக்கியமா மோகனின் பல படங்கள்ல வெற்றிக்கு பாலுவும் ஒரு காரணம். தெலுங்குக்கு, கமல்களுக்கு பின்னணி குரல் கொடுத்தவரும் எஸ்பிபி தான். மோகன் நடித்த பல படங்கள்ல சொல்ல போனா எல்லா பாடல்களும் சூப்பர் டூப்பர் ஹிட் தான். நாம அடுத்ததா கேட்க இருக்கிற பாடல் இதய கோவில் படத்திலிருந்து இதயம் ஒரு கோவில். கேட்போமா?
சிறந்த பாடகனைப் போலவே எஸ்பிபிக்குள்ளும் ஒரு சிறந்த நடிகனும் இருந்தார். கௌரவமான வேடங்களில் நடித்து கௌரவமாக ஓய்வும் பெற்றார். கலையுலகில் யாரையும் போட்டியாக கருதாமல், யாருடனும் பகை வளர்க்காமல், யாரை பற்றியும் குறை சொல்லாமல், கொஞ்சமும் கர்வம் இல்லாமல் அமைதியாய் எல்லோருக்கும் இனியராய் இருத்தல் என்பது பெரிய காரியம். அந்த அசாத்திய சாதனையினை எஸ்பிபி செய்தார். திரைப்பட பாடல்கள் போலவே அவரின் பக்தி பாடல்களும் பிரசித்தி பெற்றவை, காலம் கடந்து நிற்பவை. கடைசி வரை நேற்று வந்த பாடகன் போல் ஒரு எளிமை இருந்தது. மிகப்பெரிய பாடகன், சாதனையாளன் என்னும் கர்வம் துளி கூட அவரிடம் இருந்ததில்லை. எந்த ராகமும் அவருக்கு சிரமம் இல்லை. எந்த உச்சஸ்தாயும் அல்லது ஹிந்துஸ்தானியோ அசால்ட்டாக அதை தாண்டி வரும் பெரும் ஒரு வைராகிய குரல், ஒரு சாதனை குரல், ஒரு தெய்வீக குரல் எல்லாம் அவரிடம் இருந்தது. அப்படிப்பட்ட அந்த பாடகனை நாம் அவர் பாடல் மூலமாக தான் போற்றி பாட வேண்டும். அடுத்ததாக நாம் கேட்க இருப்பது தேவர் மகன் படத்திலிருந்து வானம் தொட்டு என்ற அந்த பாடலை கேட்போமா? ஆண்ட மன்னரினந்தான் முக்குலத்தைச் சேர்ந்த தேவர் மகன்தான். ஒவ்வொரு தமிழனும், தமிழன் மட்டுமல்ல ஒவ்வொரு இந்தியனும் ஒவ்வொரு நாளும் எப்படியாவது கேட்டுவிடும் குரல் எஸ்பிபியோடது. அனுதினம் அவரின் ஏதாவது ஒரு பாடல் எங்கேயாவது ஒலித்துக் கொண்டேதான் இருக்கிறது. உலகெங்கும் ஒலித்துக் கொண்டேதான் இருக்கிறது. இது இனி எக்காலமும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். காரணம் ஒன்றிரண்டு அல்ல, கிட்டத்தட்ட 45,000 பாடல்களை நமக்காக அவர் விட்டு சென்றிருக்கிறார். தமிழ் திரையுலகின் பொற்கால பாடல்களுக்கும் எஸ்பிபியும் பிரிக்க முடியாதவை. அந்த வகையில் எக்காலமும் அவர் நம்மோடு தொடர்ந்து கொண்டுதான் இருப்பார். எஸ்பிபி என்றாலே பாலு என்றுதான் சொல்லுவோம். அதிலும் பாடும் நிலா பாலு என்றுதான் சொல்லுவோம். உண்மையில் இது இளையராஜா அவருக்கு சூட்டிய பெயர் என்றும் நான் எங்கேயோ படித்த நினைவு இருக்கிறது. பாடும் நிலா பாலு என்றுதான் நமக்கெல்லாம் அழைத்து பழக்கம். அந்த நிலாவை, நம்மை விட்டு சென்ற அந்த நிலாவை வானந்தோறும் தினந்தோறும் நாம் பார்க்கத்தான் போகிறோம். அடுத்ததாக நாம கேட்க இருக்கிற பாடல் மௌன ராகம் படத்திலிருந்து நிலாவே வா என்று அந்த பாலுவை அழைப்பது போல ஒரு அற்புதமான பாடல். கேட்போமா? எஸ்.பி. பாலசுப்ரமணியன் முதலாக மெல்லிசை மன்னரை சந்தித்து அவரோடு பாடல் தன்னுடைய குரலை காட்டுவதற்காக பாடி காமித்த பாடல் நிலவே என்னிடம் நெருங்காதே என்று பிபிஎஸ் பாடல். நான் பிபிஎஸ் போலவே அச்சர சுத்தமாக பாடுவேன் என்று சொல்லி அவர் மெல்லிசை மன்னரிடம் இந்த பாடலை பாடி காண்பித்தாராம். மெல்லிசை மன்னர் அவருடன் சேர்ந்து அவர் ரெக்கார்ட் பண்ண முதல் சாங் நம்ம எல்லாம் 1000 நிலவேவா என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனா அது இல்ல. அதுக்கு முன்னாடியே அவர் இயற்கை என்னும் இளைய கண்ணிங்கிற பாடலை பாடினாரு. அதுக்கும் முன்னாடி ஹோட்டல் ரம்பா அப்படிங்கிற படத்துக்காக தான் அவர் முதலாக பாடிய பாடல். ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த படம் வெளி வரவே இல்லை. அதற்கு பிறகு இயற்கை என்னும் இளைய கண்ணி பாடினார். ஆனால் அதை தொடர்ந்து 1000 நிலவேவாவும் பாடியவுடன் 1000 நிலவேவா முதலாக வெளிவந்து விட்டது. அதனால அதுதான் அவருடைய முதல் பாடல் என்று நாம் இன்றளவும் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். பாலு அடுத்ததாக எம்எஸ்சி சந்தித்தது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். நான் அதை அடுத்த பாடலுக்கு முன்னாடி உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். இப்போ நாம கேட்க போற பாடல் பயணங்கள் முடிவதில்லை என்ற படத்திலிருந்து வைகரையில் வைகை கரையில். கேட்போமா?
நான் முன்பு சொன்னது போல எஸ்பிபி மெல்லிசை மன்னரை சந்தித்த ஒரு வருடத்துக்கு பின் அவரை மீண்டும் அவர் எங்க சந்தித்தாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு ரெக்கார்டிங் தியேட்டர்ல. அது ஒரு சுவாரஸ்யமான சந்திப்பு. ஒரு தெலுங்கு பாடலை பாடிவிட்டு பாலு அவர்கள் வெளியே வர எஸ்பிபி அவர்கள் மன்னர் அவர்கள் ஒரு பாடலை ரெக்கார்ட் செய்வதற்காக உள்ளே சென்றார். அப்பொழுது எஸ்பிபி சார் வந்து எம்எஸ்சி சாரை பார்த்து ஒரு வணக்கம் சொன்னார். அவரும் அப்படியே தலையாட்டிட்டு உள்ள போயிட்டார். சரி, இவர் நம்மள கவனிக்கல அப்படின்னு பாலு சார் நினைச்சிட்டு வரும்போது உள்ள போனதுக்கு அப்புறம் தான் மெல்லிசை மன்னருக்கு தோணுச்சு, ஆனா இந்த பையனை நம்ம பாத்துருக்கோமே அப்படின்னு சொல்லி உடனே அவரை கூட்டிட்டு வர சொல்லி வந்து கேட்டாராம், ஏன் நீ வந்து என்ன பாக்கல அப்படின்னு கேட்டாராம். இவர் சொன்னாராம், ஆமா நீங்க தான் என்ன வந்து என்னோட தமிழை இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டீங்களே, அதனாலதான் நான் வந்து பாக்கல அப்படின்னாராம். உடனே மன்னர் சொன்னாராம், இப்பதான் உங்க தமிழ் நல்லா தானே இருக்கு, நீங்க நாளைக்கே என்ன வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி அவருடைய உதவியாளரான நாராயணனை கூப்பிட்டு, நாராயணா இந்த பையனை நாளைக்கு கம்போசிங்க்கு வர சொல்லு அப்படின்னு போனாராம். மறுநாளைக்குதான் அந்த ஹோட்டல் ரம்பாங்கிற படத்துக்கு கம்போசிங் நடந்தது. பாலுவும் எல்லாரீஸ்வரியும் இணைந்து பாடும் வாய்ப்பு கிடைத்தது. 2 நாட்கள் கம்போசிங் நடந்து அடுத்த நாள் ரெக்கார்டிங் ஆகி ஒரு ஜாலியான பாட்டை வந்து பாடி அது நல்லா வந்திருந்ததுன்னு எல்லாருமே சொன்னாங்க. ஆனா பாலு பாடிய முதல் பாடல் வெளிவரவே இல்லை. பாலு கிட்ட இதை பத்தி கேட்ட உடனே அவர் சொன்னாரா, என்னுடைய முதல் தமிழ் பாடல் இதுவரை ஏனோ வெளியாகவில்லை என்பது வருத்தம் தான், ஆனால் முதல் கோணல் முற்றும் கோணல் என்ற பழமொழி பொய்யானது குறித்து மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னாராம். என்ன ஒரு பாசிட்டிவ் மைண்ட் இருந்தா இந்த மாதிரி அவர் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் அவருக்கு எல்லாமே ஏற்றம் தான். அந்த 10,000 பாடல்களை பாடி உலகத்தின் அந்த ஒரு இசை உலகத்தின் உச்சிக்கே சென்ற அவர், அது மட்டும் இல்லாம ஒரு சாமானியனையும் சங்கீத அறிவு இல்லாதவர்களை கூட சங்கராபரணத்தையும் கலங்கை ஒலியின் ஜதியையும் போட வைத்தவர் எஸ்.பி. பாலசுப்ரமணியன். நாம அடுத்ததா கேட்க போறது ஒன் ஆஃப் த ஃபைன் ஷியாம் எஃப்எம். இது நம் வானொலி, நமக்கான வானொலி. இன்னைக்கு என்றும் இனியவை நிகழ்ச்சியில எஸ்பிபி சாருக்கான அஞ்சலியாக அவருடைய பாடல்களை நாம கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில அடுத்ததாக நம்ம கேட்க போறது மறுபடியும் படத்திலிருந்து எல்லோரும் சொல்லும் பாட்டு. ரொம்ப அழகான வரிகள் அந்த பாடலை நம்ம கேட்டோம்னாக்கா, அதாவது உலகம் ஒரு நாடக மேடைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எவ்வளவு தூரம் உண்மை. இந்த வையகமே ஒரு மேடை, இங்க எல்லாமே நம்ம போடுறது எல்லாருமே ஒரு வேஷம். எப்படி இருக்கு இந்த உலகத்துல, நாம எல்லாம் ஒரு கூத்தாடும் கூட்டமாக அந்த நாயகன் மேலிருந்து வந்து ஆட்டி வைக்கிறான். அவன் நம்ம எல்லோரும் எப்படி ஆட வேண்டும் என்று ஆட்டி வைக்கிறான். நம்ம வருவதே இங்க ஒரு ரயில் ஸ்நேகம் போல வந்து பின்பு தலைந்து போக்கும் மேகம் போல இந்த வாழ்க்கையில் கொஞ்ச நாள் நம்ம இருந்து அதுக்கப்புறம் நம்ம நேரம் வந்த உடனே கிளம்பிடுறோம். அந்த வகையில எஸ்பிபி சாரும் இவ்வளவு நாள் நமக்காக பாடி இன்று அந்த இறைவனுக்காக பாடுவதற்காக 2 நாட்களுக்கு முன்னால் அவர் வந்து விண்ணகம் சென்றார். அவரை நினைவு கூறும் வண்ணம் எல்லோரும் சொல்லும் பாட்டு அடுத்ததாக நம்ம கேட்கப்போற பாடல். எஸ்பிபி அவர்கள் ஒரு பன்முக கலைஞர், பாடகர், நடிகர், பின்னணி குரல் கொடுப்பவர், எவ்வளவு எல்லாமே அவர் வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணக்கூடியவர். அவர் இசையமைத்த படத்துல இருந்துதான் இப்ப நாம அடுத்ததா கேட்க போற பாடல். அந்த பாடல் பத்தி சொல்லணும்னா ஒரு மெல்லிய சோகம் இழையோடும் பாடல் என்றாலும் சுகம் தரும் மெட்டு. ஒவ்வொரு வார்த்தைகளையும் உணர்ச்சி பூர்வமாக பாடியுள்ளி, அது மட்டுமல்லாமல் அதை ரசிக்கும்படியாக மிகவும் ரசிக்கும்படியாக பாடியிருப்பார். சோகத்தில் ஆரம்பித்து ஒரு உயிர் பிறக்கும் மகிழ்ச்சியை சொல்லும் குரல் பாவம். அந்த மகிழ்ச்சியான தருணங்கள்ல கேட்டா இன்பத்தை இரட்டிப்பாக்கும், சோகமான தருணங்களில் கேட்டால் உங்களோடு சேர்ந்து அனைத்து ஆறுதலும் தரும் பாடல். இடையிடையே வந்து வீணையோட ஸ்ட்ரிங்ஸ், தபேலா, ட்ரம்ஸ், சாக்ஸபோன், பியானோ, வயலின் அருமையான பாடும் குரலை அழுத்தாத இசை கோர்ப்பு. ஜீவன் வந்து சேரும் வரை தேகம் போல் நான் கிடப்பேன், உயிர் சேராத மெய் என்பது பொய், வெறும் காற்றடைத்த பையல்லவா. ஒவ்வொரு எளிமையான வரிகளுக்கும் ஆழமான பெருமைகளை, பொருளை உள்ளடக்கிய பாடல். சிகரம் படத்திலிருந்து எஸ்பிபி குரலில் வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ. நம்மளே வந்து இப்ப எஸ்பிபி சாரை பார்த்து வானம் விட்டு வாராயோன்னு கேட்பது போல எனக்கு இந்த தருணத்துல தோணுது. அந்த பாடலை கேட்ப எஸ்பிபி அவர்கள் கன்னி தமிழுக்கு பெருமை சேர்த்தவர், இசை மொழிக்கு எழிலூட்டியவர், கான மொழிக்கு தன் குரலால் மகுடம் சூட்டியவர், பின்னணியில் முன்னணியை ஒற்றை ஆளாக இத்தனை வருடம் ஆண்டவர்.
சங்கராபரண ஆலாபனைகளும் சலங்கை ஒலியின் ஜதிகளும் சாமானியனிடம் கொண்டு சேர்த்தவர். அவருடைய மூச்சு காற்றும் உந்தன் மூச்சும் உந்தன் பாட்டும் அணையா விளக்கே என்ற அவர் பாடலில் வரும் வரிகளைப் போல அது என்றென்றும் அணையா விளக்கு. இந்த உலகமே அழிந்தாலும் அவர் உருவம் அழியாது. அவர் உயிர் நம்மை விட்டு பிரிந்திருந்தாலும் அவருடைய உறவும் பாடல்களும் நம்மை விட்டு முடியாது. இந்த உலகின் கடைசி ரசிகன் உள்ளவரை அவருடைய குரல் மங்காது, மறையாது. அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி என்று பாடிய அவருக்கு ஒளிப்பதிவு கூடங்கள் எல்லாம் கூட இன்று மௌன அஞ்சலி செலுத்திய நிலைமை வந்துவிட்டது. இருந்தாலும் தன் குரலால் காற்றோடு கலந்த எஸ்பிபி அவருடைய பாடல்கள் மூலம் நம்முடன் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார், என்றென்றும் வாழ்வார். என்றைக்கும் எப்பொழுதும் போல அவருடைய பாடல்கள் நமக்கு எல்லா தருணங்களிலும் துணையாக இணையாக இருக்கும் என்ற நம்பிக்கை கண்டிப்பாக இருக்கு. இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் தேனே தென்பாண்டி மீனே என்ற பாடலோடு இன்றைய இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். எத்தனை ஆயிரம் பாடல்களை அவருக்காக நாம் அஞ்சலியாக செலுத்தினாலும் அவருடைய புகழுக்கும் எளிமைக்கும் இனிமைக்கும் அது ஒன்றுமே போராதுதான். இருந்தாலும் காலத்தின் சமயத்தின் இந்த 1 மணி நேரம் இந்த கணக்கை எண்ணி பாடல்களை இதோடு முடிக்க வேண்டிய சூழ்நிலையில் ஷியாம் எஃப்எம் உள்ளது. மீண்டும் அடுத்த வாரம் நல்லதொரு இதே நேரத்தில் என்று இனிமை நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே புவனா வெங்கட். நன்றி, வணக்கம்.